அங்கும் 2 சாய்ஸ் வைக்கப்பட்டுள்ளது. கீழ்ப்படிதல், கீழ்ப்படியாதல், ஒபீடியன்ஸ், டிசோபீடியன்ஸ். ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் தெரிந்தெடுத்த அந்த டிசோபீடியன்ஸ் சாய்ஸ் மனித குலத்தை ஆக்கினைக்குள்ளாக தள்ளியது. கெத்செமனே தோட்டத்திலே நமது ஆண்டவர் தன்னுடைய பரமபிதாவுக்கு கீழ்ப்படுதலை தெரிந்து கொண்டு நமக்காக சிலுவையிலே அறையதற்காக தம்மை ஒப்பு கொடுத்தார். இதைத்தான் ரோமர் 5:19 நாம் படிக்கிறோம். கீழ்ப்படியாமையினால் அநேகர் பாவிகளாக்கப்பட்டார்கள், ஒருவருடைய கீழ்ப்படிதலினால் அநேகர் நீதிமான்களாக்கப்பட்டார்கள் என வாசிக்கிறோம். நாம் கஷ்டங்களையோ துன்பங்களையோ எதிர்பார்க்கும் போது நமக்கு 2 சாய்ஸ். ஒன்று, நீ உண்மையான ஜீவனாக இருந்தால் என்னை இந்த கஷ்டத்திலிருந்து இப்பொழுதே விடுதலை ஆக்கும் என்று ஆண்டவரை பார்த்து சவால் விடுவோம். 2வது சாய்ஸ், நாம் ஆண்டவரை நோக்கி, நான் பாவி, என் பாவத்து நிமித்தம் இந்த கஷ்டம் வந்தது, நான் நல்லவைகளை பெற தகுதியற்றவன் என நம்மை நாமே தாழ்த்தி அவருடைய கிருபைக்காக, அவருடைய உதவிக்காக அவரை அழுது மன்றாடுவோம். இந்த 2 கல்வர்கள் மூலமும் நாம் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் பரிசுத்த லூக்கா இந்த 2வது வசனத்தை இங்கு பதிவு செய்துள்ளார் என்று நான் நினைக்கிறேன். 2 கல்வர்களுக்கும் சில ஒற்றுமை உண்டு. முதலாவது ஒற்றுமை, இருவரும் சிலுவையிலிருந்து தொங்குவதன் மூலம் மரண அவஸ்தையில் இருக்கிறார்கள். 2வது ஒற்றுமை, இருவரும் சட்டப்படி குற்றவாளிகள் என்று நியாயம் தீர்க்கப்பட்டு அதற்கான தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். 3வது ஒற்றுமை, இருவரும் நடுவில் இருக்கும் இயேசுவின் சிலுவை மேலே யூதருடைய ராஜா என்று எழுதியிருப்பதை பார்க்கிறார்கள். 4வது ஒற்றுமை, அதே இயேசு தன்னை காரி துப்பி பரிகாசம் பண்ணி சித்திரவதை பண்ணும் வீரர்களை பார்த்து, பிதாவே இவர்களுக்கு மன்னி, தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று நமது ஆண்டவர் பிதாவிடம் வேண்டுதையும் கேட்கிறார்கள். கடைசியாக மற்றொரு ஒற்றுமை, யாராவது எப்படியாவது இந்த மரணத்திலிருந்து நம்மை தப்பிக்க வைப்பார்களா என்று இருவரும் எதிர்நோக்கி இருக்கிறார். நாமும் அந்த கல்வரை போல சில கஷ்டங்கள் வரும்போது நாமும் இந்த 2 சாய்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. நாம் ஆண்டவரை, அவர்கள் தெரிந்து ஆண்டவரை பார்த்து அவர்கள் ஆண்டவரை யார் என்று, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யார் என்று, யூதருடைய ராஜா, அவர் விரோதிகளையும் மன்னிக்கிறார், இவர் சாதாரண மனிதனாக இருக்க முடியாது என்று அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். அதே போல நாமும் பல கோயில்களுக்கு போட்டு பல வசனங்களை படித்து ஆண்டவரை பற்றி தெரிந்து கொண்டுள்ளோம். நாமும் அவர்களை போல மரண அவஸ்தையில் இருந்தாலும் ஏதாவது ஒரு கஷ்டத்திலே இருக்கிறோம். ஆனால் அந்த கஷ்டம் வரும்பொழுது நாம் அந்த கஷ்டத்தை எப்படி நாம் எதிர்கொள்கிறோம்? அந்த 2 கல்வர்கள் முதல் கல்வனை போலவா, 2வது கல்வனை போலவா? ஆனால் 2 பேருக்கும் சில சிமிலாரிட்டிஸ் இருந்தாலும் அவர்கள் அதை எதிர்கொள்வதிலே 2 விதமான வேறுபாடு. 2 முதலாவது கல்வன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று இயேசுவை இகழ்வதை பார்க்கிறோம். அவனுக்கு நல்லது கெட்டது, துதித்தல் அல்லது குற்றம் சுமத்துதல், சரியானது தப்பானது என்று கவலை இல்லை. He doesn't care good or bad, right or wrong, or praise or blame. He doesn't care. அவனுக்கு ஒரே நோக்கம், இந்த அழிந்து போகக்கூடிய அந்த மாம்சமான அந்த உடலை இந்த சிலுவையில் இருந்து காப்பாற்றி மறுபடியும் அந்த பாவம் நிறைந்த அந்த உலகத்திற்கு போக வேண்டும் என்பதுதான். அவனுக்கு இயேசு யூத ராஜா, தேவாதி தேவன் என தெரிந்தும் இப்போது அவன் நினைப்பதெல்லாம், இந்த நிமிடம் இந்த சிலுவையில் மரத்திலிருந்து இறக்கி விடுவார், யாரா இருந்தாலும் அவரை கடவுளாக ஏற்றுக்கொள்கிறேன் என கூறும் அளவிற்கு அவன் வந்து இருக்கிறான். இயேசுவை ஒரு தன்னை சிலுவையிலிருந்து விடுவிக்கும் ஒரு சக்தியாகத்தான் அவன் பார்க்கிறான். I got many stories. சில கிறிஸ்தவங்க, நல்ல கிறிஸ்தவங்க இருக்கான்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க என்னன்னா, ஒரு மற்ற தெய்வங்கள் பண்ணதுன்ட்டு கிறிஸ்தவ மதத்தை விட்டு ஹிந்துவாக மாறினவங்களாம் எனக்கு தெரியும். திருவண்ணாமலையில் ஒரு சிஎஸ்ஐக்கார் தான் நல்ல ஒரு சன் பயங்கரமான சிஎம்சியில் பெட்டில் இருக்கிறான், மரண அவஸ்தையில் இருக்கிறான்ட்டு கேட்கும்போது யாரோ சொன்னாங்க, இந்த கோயிலில் போய் நீ
தீபம் கொளுத்தி வச்சுன்னா சோகமாகணும். அப்போ எங்கள் வீட்டுக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்பீக்கர் வந்தார், எல்லாத்தையும் தெரிஞ்சு கேள்விப்பட்டீங்க. அப்போ வயசாகிடுச்சு, சங்கர் கணேஷ். அவர் பிராண்ட் நல்ல ஒரு பேச்சா, நல்ல பிரசங்கியார். எங்கள் வீட்டிலேயே அப்போ தங்கியிருந்தார். பிரதர், நான் இது மாதிரி நான் கேட்குறேன், இது மாதிரி கேள்விப்படுறேன், அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவர் இந்த பிராமின் வழியாக வந்தவர் இருந்தாலும் அவர் சொன்னது இன்னைக்கு நான் மறக்கல, இந்த இடத்துல பொருந்தும். அந்த இந்து கடவுள் மற்ற கடவுள்லாம் இந்த உலகத்தை விட்டு போகிறது வரையும் தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஆனால் நம்முடைய தேவாதி தேவன் இந்த உலகத்துக்கு அப்பாலே நமக்கு உதவி செய்ய வருகிறார். அந்த முதல் கல்வனும் அதே தான் எதிர்பார்க்கிறான். அவனுக்கு he doesn't care about the life beyond this life. His life, his only intention was just to go into the world. இவன் இதை போல ஒரு சந்தர்ப்ப ஒரு கிறிஸ்தவனாக இன்னும் நாமும் சிலர் இருக்கிறோம். ஒரு இதில் பார்த்த ஒரு ஆர்டிக்கல் படிச்சுட்டு இருந்தேன், ரொம்ப நல்லா சொல்லியிருக்கிறார். இந்த சந்தர்ப்ப கிறிஸ்தவால நம்ம கார்ல எல்லாம் ஜாக்கி வச்சிருக்கோங்க, அந்த ஒப்பிடுகிறார். நம்ம எத்தனை பேர் கார் வச்சிருக்கோம், யாராச்சும் எத்தனை பேர் அந்த ஜாக்கி பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது. ஆனால் காரு டயர் வச்சு போச்சுன்னா உடனே நீங்கள் எடுத்தா இருந்தாலும் போய் அதை எடுத்து பார்ப்போம். அது போல நமக்கு தொந்தரவு வரும்போது, கஷ்டம் வரும்போது தான் கடவுளை போய் பார்க்குறோங்கிறார். இப்போ ட்ரிபிள் ஏலாம் வந்துருச்சு, அதோட பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி சில பேர் சில ஊழியக்காரங்கள்ட்ட கனெக்ஷன் வச்சுக்கிறாங்க. ட்ரிபிள் ஏக்கு எப்படி மெம்பர்ஷிப் கட்டுறோமோ அது மாதிரி ஊழியக்காரங்களுக்கு அப்பப்போ ஆஃபரிங் கிட்ட கஷ்டம் வரும்போது அவர்களை கூப்பிடுவோம். நாம ஆண்டவரை தேடுவதில்லை. அந்த முதல் கல்வனும் அப்படியே தான் இருக்கிறான். ரெண்டாவது கல்வனும் இந்த அவன் முதல் கல்வன் சொல்வதனாலே அவனை பார்த்து இவனும் கற்றுக்கொள்ளவில்லை. He didn't go with the flow of the world. ஆனால் அவன் சொல்கிறான், தானும் அதே அவன் சொல்கிறான், நீ இந்த ஆக்கினைக்கு பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுவதில்லையா என்று கூறி மற்றொரு கல்வனை கடிந்து கொள்வதை பார்த்தோம். அவன் தேவனுக்கு பயப்படுவதையும் பார்க்கிறான். மட்டுமல்லாது கடவுள் அவனை படைத்தார். பாத்திரம் தன்னை உண்டாக்கின அந்த குயவனை பார்த்து கையை ஓங்கக்கூடாது என அவன் அறிந்திருந்தான். தன்னை படைத்தவருக்கு முன்பாக அவன் தன்னை தாழ்த்தினான். முதலாவது அவன் தன்னை தாழ்த்தினான், உலகத்தோடு அவன் ஒத்து போகவில்லை. இரண்டாவதாக அவன் சொல்கிறான், நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்த வேலைக்கு பலனை அடைகிறோம் என்று கூறி அவன் அந்த கல்வனை அவன் கடிந்து கொள்வதை பார்க்கிறோம். இது அவன் கடவுளுக்கு முன்பாக அவனுடைய தாழ்மையை காட்டுகிறது. நாமும் நியாயப்படுகிறோம். எஸ், ஐ ஆம் எ சின்னர். நான் நடந்ததுக்காக நான் கஷ்டத்தை படுறேன். எந்த ஒரு பாவியும் யூ ஹாவ் டு மீட் த கான்சிக்வன்சஸ். நான் போன தடவை இந்த தடவை 2வது வசனமே வந்துருச்சு. லாஸ்ட் இயரும் 2வது வசனம் பேசினேன். அப்போ என் வேலூர் ஜெயிலில் நான் பண்ண ஊழியத்தை பற்றி சொன்னேன். அங்கு ஒவ்வொரு வேலூரில் இருந்தவரையும் ஒரு 4 வருஷம் ஆண்டவர் என்னை நான் அதுக்கு அருகதையற்றவனே என்னை தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு வாரமாக அங்கே போய் அந்த ஆயுத தண்டனை அந்த கைதிகள் முன்பாக இது பண்ணுறதுக்காக எனக்கு 4 பேர் நாங்கள் போவோம். ஒவ்வொரு வாரமும் மெசேஜ் கொடுப்போம். ஒவ்வொரு வாரமும் நான் சொல்லுவேன், நீங்கள் இங்கே ஜெயிலில் இருக்கிறதுனால நீங்கள் தான் பெரிய பாவத்தை பண்ணிட்டு வந்தீங்கன்னு நினைக்காதீங்க. 10 கற்பனையில் பொய் சொல்லாதேங்கிறதும் ஒரு கற்பனை தான், கொலை செய்யாதேங்கிறதும் ஒரு கற்பனை தான். இது உலகப்பிரமாக நீங்கள் இங்கே ஜெயிலில் இருக்கிறீங்க. ஆனால் நீங்களும் ஈக்குவலா ஆண்டவர் வரும்பொழுது கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நீங்கள் ஜெயிலில் இருக்கு ஒரு கஷ்டம் பண்ணிட்டு ஒரு பாவம் பண்ணிட்டு கொலை செய்துட்டு இங்கே இருக்கிறீங்க. ஆனால் நாங்கள் அன்றாடம் 1000 பாவம் செஞ்சுட்டு இருக்கோம் வெளி உலகத்தில். அதனால ஆண்டவர் முன்பாக இவனும் இதை தான் சொல்றோம், நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு பலனை அடைக்கிறோம் என்று அவன் ஆண்டவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி அவருடைய கிருபையை தேடுகிறான். யோபு போல அவனும் நிர்வாணியாய் என் தாயில் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று யோபு சொல்லி தாழ்ந்து கர்த்தரின் இரக்கத்துக்காக அவரை நாடியது போல இவனும் கர்த்தரிடம் தன் கஷ்டத்தை குறித்து ஏதும் குறை சொல்லாமல் அவருடைய இரக்கத்தை நாடுகிறான். மூன்றாவதாக, இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லை என்று சொல்கிறார். இப்படி சொல்வதன் மூலம் அவர் ஆண்டவரை அவனை
ஆண்டவரை துதி செய்கிறான். இவர் எந்த குற்றமும் இல்லாதவர், இவன் நேரிலே பார்த்தானவர், இந்த விரோதிகளையும் அவர் மன்னிக்கும் அந்த தேவாதி தேவன் என்று அவன் அறிக்கையிடுகிறான். முதலாவது அவன் உலகத்தோடு ஒத்து போகவில்லை. இரண்டாவது தன்னை தாழ்த்தி, நான் பாவி, நான் என் கஷ்டத்தை நான் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்று அவருடைய இரக்கத்தை கேட்கிறான். மூன்றாவது ஆண்டவரை ஏற்று ஆண்டவரை நோக்கி அவரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறான். அப்படி சொல்லும்போது அது மட்டுமல்ல, ஆண்டவரிடம் ஜெபிக்கிறான். ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். அவனுடைய தாழ்மையான விண்ணப்பம் ஆண்டவருடைய செவியிலே பட்ட உடனேயே, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என அவனுக்கு ஆண்டவரிடமிருந்து வாக்குத்தத்தம் கிடைக்கிறது. இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய். நான் யோசனை பண்ணி பார்த்தேன், பரதேசில் இருப்பாய்கிறாரு, ஏன் என்னோட பரலோகத்தில் இருப்பாய் என்று சொல்லுங்கள். ஐ டிட் சம் ரிசர்ச். பைபிளில் 3 இடத்துல தான் இருக்குது பரதேசில் இருப்பாய், பரதேசின்ட்டு. நம்ம இது தமிழ் டீச்சர்ட்டே கேட்டோம், பாரடைஸ்க்கு தமிழில் என்னான்ட்டு. ஆக்சுவலாக இப்போ தமிழ்லே இருக்காது, பரதீஸ், PARADH, பரதேசின்னு இருக்குன்ட்டு. 2 Corinthians 12:3, Revelation 2:7, இந்த 2 இடத்துலையும் அந்த வார்த்தை இருக்குது. ஆனால் அங்கேயும் சரியான பைபிளில் சரியான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல, பரதேசத்துக்கும் பரலோகத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு. வெப்ஸ்டர் டிக்ஷனரி பார்த்தேன். வெப்ஸ்டர் டிக்ஷனரியில் கொஞ்சம் ஒரு நல்ல மீனிங் இருந்துச்சு. Paradise, an intermediate place for departed souls of the righteous awaiting resurrection. A place of great beauty or happiness, a state of supreme happiness. இந்த பாரடைஸுக்கு ஈக்குவல் ஆப்போசிட் வேர்டு வந்து ஹேட், ஹெல், ஹேட். இதாவது அது ஆண்டவர் அழகாக இயேசு கிறிஸ்து சொல்லும் அந்த உவமையிலே நமக்கு கொஞ்சம் ஒரு கிளிம்ஸ் கொடுக்குறாருங்க. அந்த லாசருவும் அந்த ரிச் மேனை பற்றி சொல்றாரு. லாசரு வந்து செத்த உடனே பரலோகத்தில் பார்க்கல, அவனுடைய ஆபிரகாமுடைய மடியில் இருக்கிறத பார்க்குறாரு. தட் மீன்ஸ் he didn't go to the, there is a place between heaven and earth, in between. அந்த ஓல்ட் டெஸ்டமென்ட் செயின்ட்ஸும் அங்கே இருக்கிறாங்க. அதனால தான் ஆபிரகாம் கூட அவனை பார்க்குறாரு. ஆனால் அந்த ரிச் மேன் கஷ்டப்படுறான், தட் இஸ் ஹே அங்கு. அதனால் அந்த பாரடைஸ், அதனால தான் ஹோட்டல் பாரடைஸ்னா ஹோட்டல் ஹெவன்லே பார்க்குறது. ஹோட்டல் பாரடைஸ் இஸ் வெரி கம்ஃபர்டபுள். ஸோ த ரைச்சியஸ் பீப்புள், குட் பீப்புள், தே வில் be happily living there until Jesus comes back. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் அடக்கம் பண்ண உடனே பரலோகத்துக்கு போயிருந்தாருன்னா சுவிசேஷம் முற்றுப்பட்டு இருக்காரு. அவர் 3வது நாள் திருப்பி இங்கே வரணும், உயிர் தெழுந்தணும். அதனால தான் அவரும் பரலோகத்துக்கு போகாம பாரடைஸ்ல இருந்தாரு. ஸோ he came back on the 3rd day. சீஷர்களுக்கெல்லாம் அவர் தரிசனம் கற்பித்தார். அப்பொழுது அது முடிந்த உடனே மார்க் 16:19 போட்டிருக்கு, இவ்விதமாய் கர்த்தர் அவளுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார் என்று படிக்கிறேன். ஆகவே நான் அந்த கொஞ்சம் ரிசர்ச் பண்ணது அர்த்தம் கரெக்டாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் பரதேஸ். அதனால ஆண்டவர் அவன்தான் இன்று நீ என்னோடு பரதேசில் இருப்பாய் என்று அவனுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்கிறார். தன் தவறுக்காக வருந்திய வலது பக்க கள்ளன் ஆண்டவருக்கு பயந்து தான் செய்த தவறை உணர்ந்து அதற்கான தண்டனைக்கு நான் பாத்திரன் என உணர்ந்தது மட்டுமல்லாமல் ஆண்டவர் இயேசுவின் இரக்கத்தையும் வல்லமையையும் அறிக்கை பண்ணி அவரிடம் உதவிக்காக வேண்டுகிறார். ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்ற சிறிய ஜெபம் அவனின் வாழ்க்கையிலே முதலாவது ஜெபமாக இருந்திருக்கலாம். ஆனால் அதுதான் அவனுடைய வாழ்க்கையிலே கடைசி ஜெபமாகவும் இருந்தது. அவன் தன் வாழ்க்கையிலே ஒரு முறை மட்டும் அந்த கதவை தட்டினான். அவனுக்கு அந்த கதவு திறக்கப்பட்டது. ஆண்டவரிடமிருந்து அவனுக்கு அந்த அஷ்யூரன்ஸ், டுடே யூ வில் பி வித் மீ இன் பாரடைஸ் என்ற வாக்குத்தத்தம் அவன் பெற்றுக்கொண்டான். அந்த கல்வாரியிலே இருந்த கிருபை இன்றும் நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. வேதம் சொல்கிறது, கடைசி வரை நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆகவே அன்றாடம் நம் ஆண்டவரை நோக்கி அவரிடம் ஜெபித்து அந்த கிருபையை அன்றாடம் நாம் பெற்று அவருடைய அடுத்த மறு வருகைக்காக நாம் காத்திருக்க வேண்டும். அந்த
ஜாக்கி சொன்ன காரில் ஜாக்கி அந்த மாதிரி கிறிஸ்தவர்கள் அல்ல. அந்த இரண்டாம் கல்வனை போல நாமும் எந்த கஷ்டம் வந்தாலும் இந்த உலகம் ஐ won't go with the flow, I will be always with my Lord என்று நாம் ஆண்டவரை இறுக பிடித்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நடத்துவோம். ஆமென். இப்பொழுது நாம் சபையாக எழுந்து நின்று மற்றும் ஒரு பாடலை பாடுவோம். நாம் எழுந்து நின்று இந்த பாடலை